வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது 3 வகையான பூரண கொழுக்கட்டை. செய்ய தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு. கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்பம் மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுன்னே விற்பாங்க. அந்த 2 மாவு தவிர்த்து வேறு அரிசி மாவு வாங்காதீங்க, அதில் கொழுக்கட்டை வராது. இப்போ தேவையான அளவு உப்பு, 1 கப் வேர்க்கடலை, 1 கப் வெல்லம் சம அளவு எடுத்துக்கோங்க. எள்ளு, அதுக்கேற்ற வெல்லம், தேங்காய் துருவல் 1 கப்பு, அதுக்கேற்ற வெல்லம் 1 கப்பு. வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தியில் கட் பண்ண முடியலன்னா கத்திரிக்கோலில் கூட கட் பண்ணிக்கோங்க. அந்த தண்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப இலையோட கட் பண்ணிங்கன்னா கிழிஞ்சிரும். ஆனால் தண்டோட கொஞ்சம் லைட்டாக தண்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சமைக்க போகிற பாத்திரத்தில் அரிசி மாவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வறுக்க வேணாம், கலர் மாறாமல் சூடானால் மட்டும் போதுங்க. இப்போ நான் இந்த கொழுக்கட்டை மாவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மாவு சூடாகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உப்பு நான் மாவுலேயே கலந்து வச்சிடுறேங்க. நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது தண்ணிலையும் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை தோலோடு சாப்பிட்றது நல்லது தாங்க, அதனால் தோல்லாம் எடுக்க வேணாங்க, அப்படியே அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப தீய விட வேணாம், வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. வேர்க்கடலை வறுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எள்ளு நீங்கள் அலசிக்கணும். அது கொஞ்சம் தூசியாக சாய மாதிரி இருக்கும், அதனால தான் நீங்கள் லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வெடிக்கிற வரைக்கும் வருங்க. அதுக்கப்புறமா வெடிக்க ஆரம்பித்தோன்னே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எள்ளு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் வெல்லம் பூர்ணம் ரெடி பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, வெல்லம் கரைக்கிறதுக்காக. வெல்லத்தில் எதனா தூசி மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துடலாம், அதனால தான் வெல்லம் கரைசல். இப்போ நீங்கள் சமைக்க போகிற பாத்திரத்தில் வெல்லம் கரைசலை வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரைசல் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். அது கொஞ்சம் திக்காக ஆகணும். திக்கானோடனே நீங்கள் துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ருசிக்காக நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது 1 ஸ்பூனில் பாதி நெய் போதுங்க, நிறையவும் எண்ணெய் இருக்கக்கூடாது. 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், அவ்வளோதாங்க. தேங்காய் வெல்லம் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். ரெண்டாவதாக செய்ய போகிற பூரணம் வேர்க்கடலை. இதுக்கு வெல்லம் நம்ம இப்படியே தாங்க சேர்க்கணும், இதுக்கு கரைச்சி சேர்க்க முடியாது. அதனால் மண் இல்லாத வெல்லம் தாங்க தேவைப்படும். இது போல் 1 பாதியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. எள்ளுமே அப்படியே தாங்க, வேர்க்கடலை வச்சோமோ அதே மாதிரி எள்ளு வெல்லம் இது 2 சேர்த்து அதே மாதிரி அரைச்சிடுங்க. இது நல்லா நைஸாக அரைச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூர்ணம்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போது கொழுக்கட்டை மாவு பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே சம அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே பக்கத்து ஸ்டவ்வில் கொழுக்கட்டை ஆவி கட்டுறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மாவில் கலக்கணும். அது 2மே சம அளவில் இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணியும் இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு கலக்கணும், சுட தண்ணியை இன்னொருத்தவங்கள ஊற்ற சொல்லுங்கள். தண்ணி கொதிக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, 2மே இதே மாதிரி தாங்க பண்ணணும். வீட்டில் அரைச்சிங்கன்னா அதை ஜெலிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள்.
இப்போ வெளியே கடையில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் இடியாப்ப பதத்துக்குன்னு சொல்லி கேட்டு அரைங்க. இந்த மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பூர்ணம்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. மாவு வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோன்னா அது காஞ்சி போயிடும். அதனால் அதில் வந்து கொழுக்கட்டை பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. சூடோடு பண்ணாதான் கொஞ்சம் நல்லா வரும், கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக சூடு ஆறின பிறகு கை தாங்குற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. இப்போ வந்து மாவு தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு கொழுக்கட்டையும் தட்டுறதுக்கு முன்னாடி கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் கையிலையும் தட்டலாம், இல்லைன்னா வாழை இலையிலேயே வச்சு கூட தட்டுங்க. கையில் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது. அந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுருங்க. பூர்ணம் வச்சு நீங்கள் கையிலையும் இல்லைன்னா 2 பக்கம் வாழை இலையும் இந்த மாதிரி மடிச்சிங்கனாலும் ஓகே. வாழை இலை கொழுக்கட்டை வந்து இந்த தேங்காய் பூர்ணம் வச்சு தாங்க பண்ணுவாங்க. இது வந்து மலையாளத்தில் இலை வடைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு வாழை இலையில் உருட்டி வச்சுடுங்க. உருட்டும் போது உங்களுக்கு எப்படி உருட்டுனா மடங்குதோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி வச்சுடுங்க. ஆவி கட்டிடலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இது போல் நம்ம வாழை இலையில் வேக வச்சு செய்கிறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கு. அந்த வாழை இலையோடைய வாசனை வந்து அந்த கொழுக்கட்டையில் இருக்கிறதுனால அதோட ருசி இன்னும் நல்லாயிருக்கு. வாழை இலையில் சூடான பொருளை வச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது, இது மாதிரி சாப்பிடும்போது கூடுதல் சுவை வந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சத்து, நார்ச்சத்து, இரும்பு, மெக்னீசியம், இது போல் சத்து எல்லாமும் நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.